வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா 7th தமிழில் வந்து 3rd term இந்த திருக்குறள் பார்க்கலாம். நம்ம வந்து 20 அதிகாரம் வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வந்து முன்னாடி முடிச்சிருக்கோம். நம்ம பொது தமிழ் திருக்குறளுங்கிற டாப்பிக்கில் பாருங்கள். அடுத்தது அதோட கேள்வி பதில்கள் நம்ம பார்த்துருக்கோம். திருக்குறள் கேள்வி பதிலுங்கிற பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இது வந்து நியூ தமிழில் திருக்குறள் நம்ம பார்க்குறோம். இப்போ 7th term 3ல் வந்து 7th தமிழில் term 3ல் வந்து நம்ம திருக்குறள் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருக்குறள் இதில் ஃபஸ்ட் அதிகாரம் வந்து வினை செயல் வகைன்னு இருக்குது. வினை செயல் வகை. இதில் ஃபஸ்ட்டு திருக்குறள் பொருள், கருவி, காலம், வினை, இடன், நோடு, ஐந்தும் இருள் தீர எண்ணிச்செயல். ஒரு செயலை வினை செயல் வகைனா ஒரு செயலை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வச்சு தான் பார்க்க போகிறோம். ஒரு பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு, ஐந்தும் இருள் தீர எண்ணிச்செயல். ஒரு செயலை எப்படி செய்யணும்னா பொருள், வேண்டிய பொருள், என்ன பொருள் வேணும், அந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு என்ன பொருள் வேணும், அதே மாதிரி ஏற்ற கருவி, அதை செய்கிறதுக்கு ஏற்ற கருவி, அடுத்தது அந்த காலம், அடுத்தது வினை. வினைனா வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளும் செயலோட தன்மை, இடன், அப்புறம் அந்த எந்த இடத்துல செய்யணும், உரிய இடம் ஆகிய ஐந்தையும் ஐயம் தீர, அதாவது தெளிவாக ஆராய்ந்து ஒரு செயலை செய்யணும். வேண்டிய பொருள், ஏற்ற கருவி, தகுந்த காலம், மேற்கொள்ளும் செயலின் தன்மை, உரிய இடம் ஆகிய ஐந்தையும் ஐயம் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும். பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு ஐந்தும் இழுத்தீர எண்ணி செயல். செகண்டு, வினையால் வினையாக்கி கோடல் நனை கவுள் யானையால் யானையாதற்று. வினையால் வினையாக்கி கோடல் நனையு கவுள் யானையால் யானையாதற்று. ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பாங்க. அது மாதிரி ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஊமை அணி. வந்து வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையை தற்று. ஓகேங்களா, ஓமை அணி. அதாவது ஒரு ஓம உருபு வெளிப்படையாக வரும்போது அது வந்து ஓமை அணின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒரு யானையை எப்படி யானையை கொண்டு இன்னொரு யானையை பிடிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு செயலை கொண்டு இன்னொரு செயலை வந்து நம்ம செய்யணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு இதில் வினை செயல் வகையில் பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். வினையால் வினையாக்கி கோடல் நனை கவுள் யானையாதற்று. அடுத்தது அவை அஞ்சாமை. 3வது திருக்குறள் கற்றாருள் கற்றார் எனப்படுவர். கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். கற்றாருள் கற்றார் எனப்படுவர். கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். அவை அஞ்சாமைனா அவையில் வந்து அஞ்சாமை பேச வேண்டிய இது. ஓகேங்களா, தாம் கற்றவற்றை கற்றவர் முன்னாடி தெளிவாக சொல்ல வல்லவர். நாம் கற்றவங்க முன்னாடி வந்து என்ன தெளிவாக சொல்ல வல்லவர் வந்து கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுறாங்க. கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுறது யாருன்னா தாம் கற்றவற்றை கற்றவர் முன்னு தெளிவாக சொல்ல வல்லவர். ஓகேங்களா, கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொலை. கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொலை. கற்றவர் முன்னாடி தாம் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லிட்டு அவர்கள் கற்றவற்றை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ வந்து கற்றவர் முன்னாடி நம்ம வந்து தெளிவாக பயம் இல்லாமல் கற்றுக்கணும். தாம் கற்றவற்றை கற்றவர் முன்னாடி தெளிவாக சொல்ல வல்லவர் வந்து கற்றவராக மதிக்கப்படுவாங்க. யார் வந்து கற்றவராக மதிக்கப்படுவாங்கன்னா நம்ம கற்றவற்றை கற்றவர் முன்னாடி தெளிவாக சொல்ல வல்லவங்க தான். கற்றார் முன் தன் கற்ற செல்ல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொலன்னா கற்றவர் முன்னாடி தாம் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லிட்டு அவங்க கற்றவற்றை கேட்டு தெரிஞ்சிக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் என்னது அவை அஞ்சாமையில் கற்றாருள் கற்றார் எனப்படுவர். கற்றார் முன் கற்ற செல்ல சொல்லுவார். 4th, கற்றார் முன் கற்ற செல சொல்லி தம் கற்ற மிக்காருள் மிக்க கொலர். நாடு உருப்பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. உருப்பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடு. நாடுனா என்னன்னா பசி இருக்கக்கூடாது, மிக்க பசி அதிகமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஓவா பிணி அப்படின்னா பிணினா இங்கே நோய். ஓகேங்களா, ஓயாத பிணி. ஓகேங்களா, செருப்பகைனா அழிவு தரக்கூடிய பகையையும் சேராமல் நல்ல வழியில் நடைபெறுவதே நாடுன்னு சொல்கிறாங்க. உருப்பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. அடுத்தது 6வது பாருங்க, நாடென்ப நாடா வளத்தன்ன நாடல்ல நாட வளந்தரு நாடு. நாடென்ப நாடா வளத்தன்ன நாடல்ல நாட வளந்தரு நாடு.
பெரிய அளவில் முயற்சி செய்யாமல் வளம் தரும் நாடு தான் சிறந்த நாடுன்னு சொல்லுவாங்க. முயற்சி செய்து சேரும் வளத்தை உடைய நாடு வந்து சிறந்த நாடு ஆகாது. சிறந்த நாடுன்னு என்னன்னா பெரிய அளவில் வந்து முயற்சி செய்யாமல் எல்லா செல்வங்களும் கிடைக்கிறது தான் சிறந்த நாடு. ஓகேங்களா. நாடு என்ப நாடாக வளர்த்தன்னா நாடெல்லாம் நாடாக வளர்ந்தரு நாடு. பாருங்கள், நாடுங்கிற இதில் உருப்பசியும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. அதாவது மிக்க பசி, ஓயாத நோய், அப்புறம் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுது தான் நாடு. அதே வந்து நாடு என்பன்னா பெரிய அளவில் முயற்சி செய்யாமல் நல்ல வளங்களை வந்து சிறந்த பண்ணுறது தான் சிறந்த நாடு. அடுத்தது அரண். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். அரண்னா என்னென்னா தெளிந்த நீர் இருக்கணும், நிலம் இருக்கணும், மலையும் இருக்கணும். மலைனா மவுண்டைன். ஓகேங்களா. அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய நான்கும் உள்ளதே அரண் ஆகும். தெளிந்த நீர் இருக்கணும், அதே மாதிரி நிலம், மலை அதாவது மவுண்டைன், ஹில்ஸு இந்த மாதிரி இருக்கிறது, அழகிய நிழல். ஓகேங்களா. உடைய காடு. ஓகே, அழகிய நிழல் உடைய காடு. இந்த 4 இருக்கிறது தான் அரண். ஓகேங்களா. 8வது, இணைமாச்சித்து ஆகிய கண்ணும் வினைமாச்சி இல்லர் கண் இல்லது அரண். இணைமாச்சித்து ஆகிய கண்ணும் வினைமாச்சி இல்லார்கண் இல்லது அரண். அரண் எவ்வளவு பெருமை உடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லா இடத்தில் அது பயனில்லாதது என்ன. அரண் எவ்வளவு பெருமை உடையதாக இருந்தாலும் சரி, செயல் சிறப்பு இல்லைன்னா அது பயனில்லாதது தான். இணைமாச்சித்து ஆகிய கண்ணும் வினைமாச்சித்து இல்லார்கண் இல்லது அரண். அதே பாருங்கள், அரண்னா மணி நீரும் அதாவது தெளிந்த நீர், நிலமு, மலை, அழகிய நிழல் தரும் காடு, இந்த 4 இருக்கிறது தான் அரண் சொல்கிறாங்க. என்னதான் அரண் பெருமை உடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாதவர் இடத்துல இருந்துச்சுன்னா அது பயனற்றது தான். அடுத்தது பெருமை. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பொக்கும் எல்லாம் உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவங்க தான். பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவங்க தான். அவர்கள் செய்யும் நன்மை தீமை ஆகிய செயல்களால் அவர்கள் சிறப்பு இயல்புகள் ஒத்திருப்பதில்லை. பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்பு தான், ஆனால் அவங்க செய்கிற நன்மை தீமையால் தான் அந்த சிறப்பு இயல்புகள் வந்து ஒத்திருக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது 10th பார்த்திங்கன்னா, பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பாங்க. உயர்ந்த பண்புகளை உடையவர் வந்து செய்வதற்குரிய அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செஞ்சு முடிப்பாங்க அதுன்னு சொல்கிறாங்க. பெருமை உடையார் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். பெருமைங்கிற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா, பிறப்பொக்கும் எல்லாம் உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையாம். பிறப்பால் எல்லாரும் மக்கள் தான், ஆனால் அவங்க நன்மை தீமை செய்கிற விதத்தில் பார்த்திங்கன்னா அவங்க சிறப்பு இயல்புகள் ஒத்தி இருக்கிறதில்லன்னு சொல்கிறாங்க. 10th பார்த்திங்கன்னா, பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். உயர்ந்த பண்புகளை உடையவர் வந்து செய்வதற்குரிய அரிய செயல்களை கூட உரிய நெறிமுறையில் செஞ்சு முடிப்பாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருக்குறளை வினை செயல் வகை வந்து பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். அடுத்தது, வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையாய் தற்று அவை அஞ்சாமை. கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். போட்டு, கற்றார் முன் கற்ற செல சொல்லி தம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். நாடு உருப்பசையும் ஓவாப்பினியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு. 6வது, நாடென்ப நாடா வளர்த்தன்ன நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. அரண் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண். 8வது, இணைமாச்சித்து ஆகிய கண்ணும் வினைமாச்சி இல்லார்கண் இல்லது அரண். பெருமை பிறப்பொக்கும் எல்லாம் உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அடுத்தது, பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதாவது 8th ஸ்டாண்டர்டில் பார்க்கலாம். நன்றி.